5 நிமிஷம் தான் ஹெல்த் இருந்தா நல்லா இருக்கும், வெல்த்தியா இருந்தா நல்லா இருக்கும்லாம் தோணும். ஆனா ஹெல்த்துக்கு தேவையானது எதையாவது செய்வோமா? கிடையாது. ஹெல்த்தியாலேயே ஹெல்த் இருந்தா நல்லா இருக்குமே யோசிச்சுட்டு முடிச்ச உடனே சட்டி பிரியாணி, அது நான் பக்கெட் பிரியாணி, ஐயோ பக்கெட் பிரியாணி தின்னுட்டு பாட்டில் அப்படியே குடிக்கிறது. இல்ல சாமி, பழகிடுச்சு சாமி, விட முடியல சாமி. சரி, அட்லீஸ்ட் வில்லேஜ் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணு. நீ செத்து போனே உடம்ப என்ன பண்ணணும்? புதைக்கணுமா, எரிக்கணுமா? அதுக்கு ஏதாவது பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணும், ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணுமோ எழுதி வச்சிரு, பில் எழுதி வச்சிரு. இந்த மாதிரி நான் தொடர்ந்து குடிப்பதனால், தொடர்ந்து மாமிசம் உண்ணுவதனால், உடல் நலத்துக்கு தகாத உணவுகளை கொண்டு வாழ்வதனால் எப்ப வேணா இது புட்டுட்டு போயிரும். உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா தான் இந்த உண்மை புரியும். என்ன சாமி, புது வருஷம் பிறக்கிற நேரத்தில் இப்படி எல்லாம் சொல்றீங்க, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அதாவது சரியானதை செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சரியானதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை எப்படி போகும் என்பதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால் சொல்லுகின்றேன். இது வலித்தால் என்னை மன்னித்து விடுங்கள், ஆனால் நான் சொல்வது உண்மை.